சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெரி குட். இதே மாதிரி தினமும் மார்னிங் நான் உங்களுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்க இங்க வந்து நான் கொடுக்குற நட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்புறம் இன்னைக்கு முருங்கைக்கீரை வாங்கி கிச்சன்ல வச்சிருக்கேன். நீங்க காலையில டிஃபனை முடிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு சூப் வச்சு குடிக்கணும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மாதுளப்பழ ஜூஸ் சாப்பிடணும். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியானம் பருப்பு சாதம் சாப்பிடணும். அப்புறம் 6 வகையான சுண்டல் வாங்கி வச்சிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு சுண்டலை அவிச்சு ஈவினிங் 4 மணிக்கு சாப்பிடணும். இதே மாதிரி டெய்லி ஒரு மெனுவை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். நான் தான் உங்க பொண்டாட்டிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் ஒரு புருஷனா இருந்து இந்த நேரத்துல எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் தாண்டி எனக்காக செய்றீங்களே விக்கி. ஓகே இல்ல? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல சார், எனக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்களே, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல. ஹலோ மேடம், நேத்து தானே சொன்னேன் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு. இது உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்காகவும் தான். குழந்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பிறக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனாலதான் இதெல்லாம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா பெத்தெடுத்து என் கையில கொடுங்க, அது போதும். ஓகே, இந்தாங்க லாஸ்ட் பீஸ் சாப்பிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த காஃபி. கடவுளே, என் குழந்தை வயித்துல இருக்கும் போது என் குழந்தை எந்த உறவும் இல்லாம வளர்ந்து எந்த உறவும் இல்லாம பிறக்க போதோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அந்த பயம் இப்ப எனக்கு இல்ல. என் வயித்துல வளர்றது அவரோட குழந்தைன்னு தெரியாமலேயே ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் விக்கி பண்றாரு. அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் கடவுளே. பூஜை ரூம்ல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதான் முருகனுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டேன். ஓ, முருகன் கிட்ட அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? உன் புருஷனை எப்படியாவது இங்க இருந்து இழுத்துக்கிட்டு ஓடணும்னா? ஐயோ, அப்படிலாம் நான் வேண்டிக்கல மேடம். அப்புறம் வேற என்ன வேண்டிக்குவ? வள்ளி தெய்வான மாதிரி என்னையும் என் புருஷன் கூட இதே வீட்டுல தங்க வை முருகானா வேண்டிக்கிட்ட? இங்க பாரு, அப்படியெல்லாம் கனவுலயும் நினைச்சு பாத்துறாத. மேடம், நான் அப்படிலாம் எதுவும் வேண்டிக்கல. நீ வேற என்னத்தை வேண்டிக்கிட்டு இருப்ப? ஏதோ திட்டத்தோட நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறவ, இப்படித்தானே நீ ஏதாவது வேண்டிக்குவ? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். கவிக்கும் மகேஷ் சாருக்கும் கல்யாணம் ஆகி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆமா ஆமா, நம்பிட்டேன் பாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நீ அப்படி நினைக்கிறவளா இருந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருக்க கூடாது. ஏதோ ஒரு சதி திட்டத்தோட நீ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ இல்ல மேடம். ஏ, வாய மூடுறி. இங்க பாரு, இப்போ உன்கிட்ட மல்லுக்கு நிக்கலாம் எனக்கு நேரமே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பட்டு சேலை, பட்டு வேட்டி, பட்டு சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஜவுளி கடையில இருந்து வீட்டுக்கு வராங்க. சம்பந்தி வீட்டுல இருந்தும் ஆளுங்க வராங்க. வர்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு நான் சொல்லாமலே நீயே எல்லாத்தையும் பண்ணணும். சரிங்க மேடம். என்ன சரிங்க மேடம், சொரிங்க மேடம்னுட்டு அவங்க வந்ததும் எதையாவது சொதப்பி தொலைச்சிடாத. இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் ஆகாது. பாப்போம் பாப்போம், போ போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். அடங்கப்பா,
ஆளும் மண்டையும் கட்டையும் பாரு. ஆனாலும் ஆள் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வெயிட் போட்டு கொஞ்சம் பூசுற மாதிரி தெரியறா. முன்னாடிலாம் ஓனு மூஞ்செல்லாம் வத்தி போயிரு.